வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மீன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கிறோம். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, நீதி நேர்மை தவறாமல் எப்பொழுதும் நேர்பாதையிலே பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். எப்பொழுதும் குழந்தை உள்ளம் கொண்ட நீங்கள் கள்ளம் கபடமில்லாமல் எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர்கள். மனதிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியான சிந்தனையை வைத்துக் கொண்டிருப்பீர்கள். எல்லோருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனோபாங்கு மேலோங்க உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், உத்தரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் உள்ளடக்கியதே மீனராசி. உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு அவரே 10ஆம் இடம் என்கிற ஜீவனாதிபதி. மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் முதன்மையான யோகக்காரகன், 5ஆம் இடத்துக்குரியவர். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் மிக மிக அதியோகத்தை கொடுக்கக்கூடியவர். யுத்த கிரகமான செவ்வாய் குருவோடு மிக நெருங்கிய தொடர்பு கொள்ளவர். சந்திரன் யோகாதிபதியாக இருந்தாலும் வளர்பிறை தேய்பிறை என்று பலமும் பலவீனமும் பெறக்கூடியவர். ஆனால் செவ்வாய் அவ்வாறு இல்லை. அவர் வீரியமானவர். குருவும் செவ்வாயும் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தொடர்பு இருந்துவிட்டாலே குருமங்கள யோகம் என்கின்ற யோகத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெறுவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் மத்திம பலனை கொடுப்பார். அவரே 6க்குரியவர் என்றாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் வருகின்ற பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தில் நாம் 3 விதமான கண்ணோட்டத்தில் பலாபலங்களை பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலை, அடுத்ததாக துறை ரீதியான பலன்கள், இறுதியாக சந்திராஷ்டம நாட்கள் எவை, அத்தகைய நாட்களில் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இந்த பிப்ரவரி மாதத்தில் இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் எவை என்பதை தெரிவிக்க இருக்கின்றேன். எனவே இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முழுமையான பலன்களை அறிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக கோள்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது மிக சிறந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். உத்தியோகம், வேலை, வியாபாரத்தில் சிறு சிறு தடங்கல்கள், போட்டிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய பராமகர கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த துணிச்சலை பெறக்கூடிய நிலையாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறது. எப்படி எனில், 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் முழு சுபரான குருவோடைய உங்களுடைய ராசியாதிபதியோட இன்னொரு வீட்டில் இருக்கிறார். மேலும் அவர் சேர்க்கை பெற்றிருப்பது சுக்கிரன். முக்கால் சுபரான அசுர குருவான சுக்கிரனோட சேர்க்கையும் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பதனால் இந்த மாதத்தில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சனீஸ்வரரால் நன்மையை பெறுவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர் 11ஆம் இடத்தில் இருப்பதும், இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியில் சூரியனோடு சேர்க்கை பெறுவதும், 6க்குரிய சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது நான் ஏற்கனவே கூறியவாறு சூரியன் 3, 6, 11 இருந்தால் யோகத்தை கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே கேது சூரியன் சேர்க்கை மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய யோகங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடம், 10ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் மற்றும் 11ஆம் இடம் சூரியன் மற்றும் கேது சேர்க்கை. இவை எல்லாம் 9, 10, 12 கிரக மாளிகா யோகம் என்கின்ற யோகம் தொடர்ச்சியாக வருகின்ற நிலையிலே மிகப்பெரிய நன்மைகள் இந்த மாதம் கேதுவாலும் நீங்கள் பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை ராசியாதிபதியான குரு பார்வை செய்வதனால் பெரிய அளவில் கெடுபலங்கள் செய்யாத நிலையாகவே ராகு இருப்பார். குருவுக்கு கட்டுப்படக்கூடியவர் ராகு. எனவே ராகுவால் பெரிய அளவில் இந்த மாதம் உங்களுக்கு கெடுபலங்கள் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டுக்கொள்ளிலே ஒரு ராசியிலே 1 வருடங்கள் இருக்கக்கூடியவர் குரு பகவான், உங்களுடைய ராசியாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி, கர்மாதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது, 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் மிகுந்த யோகத்தை கொடுப்பார், பாக்கியத்தை கொடுப்பார், தன யோகத்தை கொடுப்பார், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை கொடுப்பார். மேலும் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். குரு பார்வை 5, 7, 9, 5ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான உங்களுடைய ராசியை பார்வை செய்வது சாரீர பலம், தேக பலம், ஆரோக்கிய பலம்,
மற்றும் சயன சுகம், அயன சுகம் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு 5ஆம் பார்வையாக ராசியை பார்வை செய்த குருவால் பெறுவீர்கள். குருவுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரியம், வெற்றி ஸ்தானம். எனவே முயற்சியிலே சகல வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்வது சிறப்பில்லை என்றாலும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்வது மிகுந்த யோகம், அதிர்ஷ்டம் கொடுக்கும். 5ஆம் இடம் என்பது லட்சுமி ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியத்தின் அற்புதமான நற்பலன்களை பெறக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக உங்களுக்கு குருவார். இனி நாம் மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரை சூரியன் மிக அற்புதமாக பலமாக இருக்கிறார். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். 6க்குரியவன் 12க்கு வருவதும் விபரீத ராஜயோகம் என்ற யோகத்தின் அடிப்படையிலும் அவர் என்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்ப்பதால் நல்ல விதமான விஷயமாகவே அவருடைய செலவுகளாகப்பட்டது அமையும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி எட்டி பார்க்கும். அவை நீங்கள் கவனத்தில் கொண்டாலே போதும். மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு யோகக்காரனான செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே இருக்கிறார். குரு செவ்வாய் பரிவர்த்தனை பல்வேறு விதமான யோகத்தை கொடுத்தது. பொதுவாக ராசியிலே செவ்வாய் இருந்தால் கோபத்தை கொடுத்து வந்தார். ஆனால் குருவோடைய பரிவர்த்தனை குரு பார்வை பெற்றால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் தற்பொழுது ராசிக்கு மீன ராசிக்கு 5ஆம் தேதி வரை இருந்து அதன் பிறகு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. தனம் கொடுப்பார், ஆனால் அதே சமயம் கோபத்தையும் கொடுப்பார். குடும்பத்தில் அவற்றினால் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கோபத்தை கட்டுப்பட்டு நீங்கள் விட்டு கொடுத்து சென்றாலே தனவரவால் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் சுபிட்சமும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு நீங்கள் பெறுவீர்கள். மாதக்கூல்களிலே சுக்கிர பகவானாகப்பட்டவர் 10ல் அமர்கிறார். 10ல் அமர்கின்ற சுக்கிரன் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் தனவரவிலே எந்த விதமான குறைகள் இருக்காது. எனவே சுக்கிரனுக்குரிய பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி வணங்கிட்டு வருவது, லட்சுமி மந்திரத்தை கூறுவது, இவையால் சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய யோக அமைப்பாக இறை வழிபாட்டை செய்வதன் மூலம் அவற்றினால் நீங்கள் யோகத்தை பெறுவீர்கள். மாதக்கூல்களிலே இறுதியாக புதன் பகவானை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம் என்ற யோகத்தை பெறுகிறார். ஆகையால் அவை நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவதனால் அலைச்சல்களை கொடுப்பார். எவை செய்தாலும் 1க்கு 2 முறை செய்தாலே வெற்றியை கொடுப்பார். இவை ஒரு புறம் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குருவுக்கு கேந்திரத்திலே புதன் வருவதனால் 4ஆம் இடம் குரு இருக்கின்ற இடத்துக்கு 4ஆம் இடத்திலே புதன் இருப்பதனால் பெரிய அளவில் கெடுபலங்கள் இருக்காது. குறிப்பாக மீனராசியை பொறுத்தவரை புதன் மறைய வேண்டும். எனவே இங்கு மறைகின்ற புதன் உங்களுக்கு மறைந்த புதன் நிறைந்த தனம், நலம் அவற்றை தான் உங்களுக்கு கொடுப்பார். இவையெல்லாம் மாதக்கோள்கள் ரீதியாக நாம் மீனராசி அன்பர்களான உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு என்று பார்த்தோம். இனி துறை ரீதியாக முதலில் வியாபாரி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு மிக சிறப்பான யோகத்தையும் 10ல் அமர்ந்திருக்கின்ற சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுவதனால் வியாபாரத்தில் எல்லா விதமான நன்மைகள் இருக்கும். கடின உழைப்பையும் கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது. எச்சரிக்கையாக செயல்படுகின்ற வகையில் உங்களுடைய வியாபாரத்திலே தொழிலே மிகப்பெரிய யோகத்தை தான் இந்த மாதம் பெறுவீர்கள். 11ஆம் இடத்தில் மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் மிக பலமாக இருப்பதும் சிறந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு அமையும். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு யோகத்தை கொடுப்பார். 10ல் சுக்கிரன் சனியும் சேர்க்கை பெறுவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும். உங்களுடைய உத்தியோகத்திலே நற்பெயர் பெறுவீர்கள். மேலதிகாரி உங்களை பாராட்டக்கூடிய வகையிலே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வகையாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறது. ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்து விட்டால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியே இந்த மாதம் நிச்சயம் கிடைக்கும். இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதம் சில வகையிலே நன்மைகளும் சில வகையிலே தீமைகளும் கொடுக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு 3க்குரியவனும் மற்றும் 8க்குரியவுமான சுக்கிரன் 10ல் அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்தில் சுக்கிரன் 10ல் அமர்ந்தாலே கடும் அலைச்சலையும் சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். இங்கு அவரே உங்களுடைய ராசியாதிபதியான குருவுக்கு ஜென்ம பகை. அப்படிப்பட்ட தேவ குருவுக்கு ஜென்ம பகையாக விளங்குகிற அசுர குரு 10ல் அமர்வது உங்களுடைய உத்தியோகத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உழைப்பிலே கவனத்தை கொடுக்க வேண்டும். அசதியாக அஜாக்கிரதையாக இல்லாமல் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. குரு பலமாக இருப்பதனால் அவற்றை எல்லாம் நீங்கள் சரியாக செய்து காரியத்தை கச்சிதமாக முடித்து நற்பெயர்களை பெறுவீர்கள். இந்த மாதம் சற்று கவனச்சிதற இல்லாமல் இருந்தாலே வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம். இனி நாம்
திருமணம் ஆகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குரு பலன் மிக பலமாக இருக்கிறது. ஆகையால் இந்த மாதம் அதற்கான முயற்சி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். திருமணத்திற்கான சுபகாரியங்கள் கைகூட மாதமாகவே இருக்கிறது. நீங்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம் செய்வதாக 10ல் அமர்ந்திருக்கின்ற சனி, 9ல் அமர்ந்திருக்கின்ற குரு மிக நல்ல யோக பலன்களைத்தான் உங்களுக்கு இந்த மாதம் கொடுப்பார். திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலே உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் என்றாலும் கோபத்தை கட்டுப்படுத்தினால் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். 2ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற செவ்வாய் கடின போக்கை சற்று எச்சரிக்கை செய்கின்ற வகையான பேச்சு தோணி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவற்றினால் குடும்ப உறுப்பினர்கள் சில மனக்கசப்புகளை, மன வருத்தத்தையும் பெறுவார்கள். மற்றபடி குருவாகப்பட்டவர் மிக பலமாக இருப்பதனால் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாகவே இந்த மாதம் இருக்கிறது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்து ராகு இருப்பதனால் தான் சில தடைகள் இருந்து வந்தது. மிக விரைவில் ராகுவோட பயிற்சி ஏற்படுகின்ற நிலையிலே 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கின்ற வகையிலே மிக சிறந்த ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். நீங்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவையெல்லாம் செய்து வருகின்றார் என்றால் அவற்றில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுபிட்சத்தை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது. இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குரு மிக பலமாக இருக்கிறார். மேலும் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது ஞானத்தை வழங்குவார், படிப்பிலே நாட்டத்தை கொடுப்பார். எனவே இந்த மாதம் கல்வியிலே உங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது. இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறுவது சிறப்பு. 10ஆம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்தில் அமர்வது சால சிறந்தது. எனவே கலைத்துறையிலே புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குரு சாதகமாக இருப்பதும் ஜனன ஜாதகமும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால், சுக்கிர தசையாகப்பட்டது உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் அவற்றால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கும். குறிப்பாக உத்திரட்டாதி, ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலே, மத்தியம வயதிலே சுக்கிர தசை நடக்கும். 20 வருடம் நடக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பாக இருந்துவிட்டால் கலைத்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள். ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்வது நல்லது. அரசியல் துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மாதத்தின் முற்பதிலே சூரியன் பலமாகவும் குருவும் மிக சிறப்பாக இருக்கிறார்கள். மேலும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதனால் அரசியலில் உங்கள் பேச்சுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். மிக சிறந்த வெற்றிகள் எல்லாம் பெறக்கூடிய யோக அமைப்பை 2ஆம் இடத்தில் செவ்வாய் அதிகாரத்தோனையே கொடுப்பார். அதே சமயம் அதீத தன்னம்பிக்கை இல்லாமல் சற்று நிதான போக்கை கடைபிடித்தாலே அரசியலிலே உங்களுக்கான வெற்றி இந்த மாதம் நிச்சயம் கிடைக்கும். இதுவரை நாம் மீனராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை கண்டோம். சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றால் என்ன? சந்திரன் 8ஆம் இடத்தில் வருவதே சந்திராஷ்டமம். அத்தகைய நாட்களிலே பொதுவாக அஷ்டமத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சற்று மன சந்தனங்கள் கொடுக்கும். சந்திரன் மனோகாரகன். எனவே அந்த நாட்களிலே மனதிலே சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். எவை செய்யலாம், எவை செய்யக்கூடாது, எப்படி என்று ஒரு தருமாற்றம் ஏற்படும். எனவே அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுவது, வெளியூர் செல்வது, வெளிநாட்டுக்கு செல்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மேலும் வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், வீடு மாற்றுதல் போன்றவற்றை அத்தகைய நாட்களை தவிர்ப்பது நல்லது. உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 23/2/2019 காலை 11:30 மணி முதல் 25/2/2019 மாலை 5 மணி வரை சந்திராசிரம நாட்கள். அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும். இனி நாம் பிப்ரவரி மாதத்துக்குரிய இறை வெளிப்பாட்டுக்குரிய தினங்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி நாள் சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். பிரதோஷங்களிலே மிக விசேஷமானது சனி மகா பிரதோஷம். அத்தகைய நாட்களிலே சிவ ஆலயம் சென்று சிவபெருமானை, நந்தி பெருமானை வணங்குவது, வழிபடுவது, வில்வ அர்ச்சனை செய்வது, உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதனால் பல்வேறு விதமான யோகங்களை நீங்கள் பெறுவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ரத சப்தமி. ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற ரத சப்தமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உகந்த நாள். அத்த நாட்களிலே சிவாலயம் சென்று நவகோள்களிலே சூரியனையும் சந்திரனையும் வழிவிட்டு வாருங்கள். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கார்த்திகை தினம், முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருகனை வணங்கினாலே செவ்வாயால் பல்வேறு விதமான நன்மைகள் பெறுவீர்கள். எனவே அந்த நாட்களே முருகனை வணங்கிவிட்டு வாருங்கள். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மாசி மகம் மற்றும் அன்றைய தினமே பௌர்ணமி. எனவே மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்ற பழமொழிக்கு மாசி மகத்திலே கேது பகவானை வணங்கிவிட்டு வந்தாலே ஞானத்தையும் வெற்றியும் கொடுப்பார். எனவே அன்றைய தினம் கேது பகவானை வணங்கிவிட்டு வாருங்கள். மேலும் பௌர்ணமி என்பதனால் சிவபெருமானை வணங்கிவிட்டு வந்தாலே சந்திரனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. தேய்புரை அன்று வருகின்ற சதுர்த்தி தினமே சங்கடஹர சதுர்த்தி. சங்கடத்தை அகற்றி நல்ல விதமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கணபதி. எனவே அன்றைய தினம் மாலையிலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு
கணபதிக்கு நடப்படுகின்ற அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் பல்வேறு விதமான யோகத்தை பெறக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய அருளை கணபதி உங்களுக்கு கொடுப்பார். இவையே பிப்ரவரி மாதத்துக்குரிய இறை வழிபாட்டுக்குரிய தினங்களாகும். இனி எவ்வாறு இந்த மாதம் இருக்கிறது என்பதை கண்டோம். கோச்சாரம் என்பது 30-40% தான். கோச்சாரம் என்பது ஒரு எச்சரிக்கை போன்றது, எச்சரிக்கை மணி போன்றது. இந்த நாட்களிலே வான மண்டலத்திலே கிரகங்கள் எல்லாம் உங்கள் ராசிக்கு இங்கு இருக்கிறார்கள், இத்தகைய பலன்கள் கொடுப்பார்கள் என்று ஒரு எச்சரிக்கை செய்வது தான் கோச்சாரம். கோச்சாரம் என்றால் கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைவு. எப்படி நேர காலம் நமக்காக காத்து கொண்டிருக்காதோ அதே போல் கிரகம் அசைந்து கொண்டே இருக்கும். அவற்றின் அடிப்படையிலே பலன்கள் பார்ப்போம். அனைத்து மீனராசிக்கும் இதே பலன்கள் நடக்குமா என்றால், மீனராசியில் பிறந்தவர்கள் பல பேர் கோபுரத்தில் இருப்பார்கள், சில பேர் கூரை வீட்டிலும் இருப்பார்கள். கூரை வீட்டில் இருப்பவர்கள் திடீர் அதிர்ஷ்டம் என்றால் கோபுரத்துக்கு சென்று விடுவார்கள். இவையெல்லாம் எவை தெரிவிக்கும் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம். இவற்றின் அடிப்படையில் லக்னம் என்பது வரும். லக்னமே வாழ்க்கையின் மையப்புள்ளி. விதி பயனை லக்னத்தின் மூலமாகவே நாம் பெறுகின்றோம். அவற்றின் அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையில் எவை எவை யோக தசைகள், யோகாதிபதிகள், எவை எவை அவயோக தசைகள், அவயோகாதிபதிகள் என்பது தெரிய வரும். யோகாதிபதிகளோட தசாபுத்தி அந்தர்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா, அவயோகாதிபதிகளோட தசாபுத்தி அந்தர்கள் நடைபெற்றால் அவற்றுக்குரிய வழிபாட்டு முறைகள் எவை என்பதெல்லாம் தகுந்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்கள் ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கணித்து ஆராய்ந்து அதற்குரிய பலாபலன்களை உங்களுக்கு தெரிவிப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும். உங்கள் நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எல்லா விதமான மேன்மைகளையும், யோகத்தையும், சந்தோஷத்தையும், வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.